வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கள்ள போதகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு வேத பகுதி எதுன்னா மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஏன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா, ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன நடக்குதுன்னா யுத்தம் நடக்குது, போர் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த போர் சம்பவங்கள்லாம் எடுத்து காமிச்சு இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாருன்னா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன செய்யறாங்கன்னு பயமுறுத்துறாங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தலரை கவனிச்சு பாருங்க. அவங்க என்னைக்கும் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா உற்சாகப்படுத்துவாங்க, எச்சரிப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாவ வாழ்க்கை என்ன செய்யாதீங்க, வாழாதீங்கன்னு எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஆனால் செத்து போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க, இயேசு கிறிஸ்து வந்துடுவாரு அப்படிலாம் போட்டு என்ன செய்ய மாட்டாங்கன்னா யாரும் மிரட்ட மாட்டாங்க. இன்றைக்கு நிறைய கள்ளபோதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சம்பவங்கள்லாம் காமிச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்களை. என்னாக போகுதுன்னா இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, எல்லாம் ஆயத்தமாக இருங்க, ஏன்னா எருசலேம் என்ன நடக்குது, யுத்தம் நடக்குது. சரிங்களா? அதனால கவனிங்க, இந்த கள்ளபோதர்கள் வந்து ஒரு போதனை வச்சிருக்கிறாங்க. என்ன போதனைன்னா, எருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் போது இயேசு கிறிஸ்து என்ன செய்வாருன்னா வருவார். அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த சிவப்பு கிடாரி இருக்கு இல்லைங்களா, அதை உருவாக்கிட்டாங்க. அந்த கிடாரி என்ன செய்ய போறாங்கன்னா பலி செலுத்த போறாங்க. அப்ப தேவாலயத்தை உருவாக்கிடுவாங்க, சிவப்பு கிடாரியை உருவாக்கிடுவாங்க. பலி செலுத்தினதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுவாரு, வந்துருவாரு. பாருங்க, எருசலேம்ல வந்து இப்ப இஸ்ரவேல்ல ஒரு பூகம்பம் வந்திருக்குது. அந்த பூகம்பம் இன்னொரு பூகம்பம் வரப்போகுது. இந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துல இப்போ ஒரு மசூதி இருக்கு. அந்த மசூதி அப்படியே பூமிக்குள்ள போயிருமா, அப்படிதான் சொல்றாரு. அது அப்படியே போயிடும். அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா அவங்க தேவாலயத்தை கட்டுவாங்க. அல்லது அப்படியே வந்து அந்த தேவாலயம் அந்த மசூதி உள்ள போகலைன்னா இஸ்ரவேல் அந்த தேசத்தை அழித்தது என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த மசூதி இடிச்சுட்டு அந்த இடத்துல என்ன கட்டுவாங்கன்னா தேவாலயம் என்ன செய்ய போறாங்கன்னா கட்ட போறாங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த வேத வாக்கியம் பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். நல்லா கவனிங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்கன்னு சொல்றாரு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புன்றார். முதல் நூற்றாண்டு காலத்திலிருந்து இந்த 2026வது வருஷம் இன்னைக்கு வாழ்றோம். அப்ப ஏறக்குறைய இந்த 2000 வருஷங்களாக உலகம் எங்கும் ஏறக்குறைய 2000-3000க்கு மேற்பட்ட போர்லாம் நடந்திருக்கு. ஒரு தேசத்துக்கு விரோதமா இன்னொரு தேசம் மேலும் என்ன பண்ணிக்கோங்க, சண்டை போட்டிருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து போர்ல சாவதை விட இதே வந்து ஒரு 500 வருஷம் 600 வருஷம் 700 வருஷத்துக்கு முன்னாலாம் அவ்வளோ ஜனங்கள் என்ன இருக்கிறாங்க, போர்ல செத்து போயிருக்கிறாங்க. ரோமன் கேத்தலிக்க மக்களுடைய தலைவர் சிலுவை போர்ல நடத்திக்கிறார். சிலுவை போர்ல நிறைய பேர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தை விட இன்றைய காலகட்டத்தில் யுத்தங்கிறது எப்படி தான் இருக்குது, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அமெரிக்கா யார்கிட்ட போய் சண்டை போடுவாங்க, சின்ன சின்ன தேசம் இருக்கு பாருங்க, ஈரானு ஈராக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன தேசங்கள்ட்ட போய் சண்டை போடுவான். ஆனால் ரஷ்யாட்டையோ தென்கொரியாட்டையோ வடகொரியாட்டையோ போய் சண்டை போடுவானா, இந்தியாவை என்ன செய்வானா மிரட்டுவான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, இஸ்ரேவேல யுத்தம் நடந்துட்டு, ரஷ்யா எழும்பிருச்சு, சீனா எழும்பிருச்சு, எல்லாம் என்ன ஆக போறாங்கன்னா சண்டை போட போறாங்க, 3ஆம் உலக போர் வரப்போகுது. மாகோகு கோகுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை எடுத்து காமிச்சு இந்த கோகுன்னா யாருன்னா இவங்க தான் ரஷ்யாவை தேவன் எழும்ப பண்ண போறாரு. இன்னைக்கு நீங்க போய் யூடியூப்ல பாருங்க, இன்னைக்கு அந்த செய்தி தான் ஓடிட்டு இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தேவாலயத்தை காமிக்கிறாங்க, தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சீசர்கள் தேவாலயத்தை காண்பிக்கிறாங்க இயேசுவின் இடத்துல. இயேசு சொல்றாரு, இதை நீங்க பாக்குறீங்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் என்ன செய்யும், இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகுங்கிறாரு. இது எப்போ வரும்? இயேசுவின் இடத்துல அந்த கேள்வி அவங்க என்ன செய்யறாங்கன்னா கேட்கிறாங்க. மேலும் நம்ம வாசித்தீங்களா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்.
அந்த வசனங்கள் இன்றைக்கு நடைபெறக்கூடிய யுத்தங்களை பத்தி அவர் என்ன செய்யலைங்க, அது பேசல. வேறு எந்த காலத்தில் நடைபெறக்கூடிய யுத்தங்களை பத்தி பேசுதுன்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24 பாருங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு வந்து ஒலிவமலையிலிருந்து உட்கார்ந்துக்கிறாரு. சீசர்கள் தனித்து வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, தேவாலயம் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும்னு சொன்னீங்களே, அது எப்போது சம்பவிக்கும்? முதல் கேள்வி என்ன? தேவாலயத்தை இடிப்பாங்கன்னு சொன்னாங்களே, அது எப்போது சம்பவிக்கும்? அதற்கான அடையாளம் என்ன? அதோடு மாத்திரமல்ல, அவங்க கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அவங்க 2 அடையாளத்தை கேட்கிறாங்க. ஒண்ணு, எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும், அதற்கான அடையாளம் என்ன? 2வது, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இந்த 2 கேள்வி கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதற்கான பதில தான் மத்தேயு 24 என்ன பண்றாங்க, சொல்றாங்க. மத்தேயு 24 4 35 வரைக்கும் எருசலேம் தேவாலயம் எப்படி அழிக்கப்படும், எருசலேம் எப்படி அழிக்கப்படும் அவர் சொல்லுவார். இந்த வசனத்திலிருந்து மத்தேயு 24 35 வரைக்கும். மத்தேயு புஸ்தகம் 24 36 44 வரைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் அடையாளம் என்ன? இது 2 பாகமா இயேசு பிரிச்சு சொல்றாரு. ஆனா இவங்க எந்த பாகத்தை எடுத்துக்கிறாங்கன்னா, மத்தேயு 24 4 5 அவங்க எடுத்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இதெல்லாம் அடையாளம். அது அடையாளம் இல்லை. மேல நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பு, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாக சொல்றாரு பாருங்க. இந்த வசனம் எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக அது நடைபெறக்கூடிய சம்பவம். அகபு தீர்க்கதரிசி இருந்து சொன்னார், உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் வரப்போகுதுன்னு சொன்னார். அப்ப இங்க சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் எதை பத்தி பேசுது? எருசலேம் தேவாலயத்தின் அழிவு. எருசலேம் தேவாலயம் எப்பொழுது அழிக்கப்பட்டது? கிபி 70 அழிக்கப்பட்டது. அழிச்சு போட்டது யாரு? தீத்துராயன். எருசலேம் தேவாலயத்தையும் எருசலேம் என்ன பண்ணிட்டாருங்க, கம்ப்ளீட்டா அழிச்சு போட்டார். இயேசு அதை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார். இவங்க அந்த தீர்க்கதரிசனம் எடுத்து காமிச்சு ஜனங்களை என்ன செய்யறாங்க, பயமுறுத்துறாங்க. தேவன் சொல்லிட்டாரு, இயேசு சொல்லிட்டாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் என்ன செய்ய மாட்டாரு, வாசம் பண்ண மாட்டாருன்றார். ஆனா இவங்க சொல்றாங்க, அங்கே 3வது தேவாலயம் கட்டப்படும். தேவாலயம் அங்க கட்டப்படுமா? இயேசு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிச்சு போட்டுருவேன்ற, அடி அஸ்திவாரம் வரைக்கும் தோண்டி போட்டுருவாங்கன்ற. யூதர்கள் நம்புறாங்களாம் 3ஆம் தேவாலயம் கட்டணும்னு நம்புறாங்களாம். சரி, 3ஆம் தேவாலயம் கட்டுவாங்க. ஆசாரியர்கள் யார் இருப்பாங்க? தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஆசாரியர்கள். இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வம்ச வரலாறு இருக்கும். இயேசுவுக்குன்னா அவங்க வம்ச வரலாறு வச்சிருப்பாங்க. பிரதான ஆசாரியன்னா வம்ச வரலாறு வச்சிருப்பாங்க. பவுல்னா என்ன வச்சிருப்பாருங்க, வம்ச வரலாறு அட்டவணை வச்சிருப்பாங்க எல்லா வீட்லயுமே. இன்னைக்கு யாருடைய வீட்டுல வம்ச வரலாறு அட்டவணை இஸ்ரவேல் தேசத்துல இருக்குது? யாருடைய வீட்லயும் இல்லை. யாரை வந்து லேவியர்கள் பிரிச்சு எடுப்பாங்க, யாரை பிரதான ஆசாரியர்கள் பிரிச்சு எடுப்பாங்க? அப்ப இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கா? சரி, அப்படியே அவங்க தேவாலயம் கட்டுறாங்க, ஆசாரிகளை ஏற்படுத்துறாங்க, அதனால கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது இழப்பு ஏதாவது இருக்குதா? ஏன்னா எபிரேயர்ல சொல்லுவார் 10ஆம் அதிகாரத்துல, இந்த மிருக பலிகளை தேவன் என்ன செய்ய மாட்டாருங்க, அங்கீகரிக்க மாட்டார். அந்த மிருக பலியின் ரத்தத்தினாலே பாவ நிவர்த்தி என்பது இல்லை. அவங்க எத்தனை பலி செலுத்தினாலும் தேவன் அதை கவனிக்க போறாரா? நிச்சயம் என்ன செய்ய மாட்டாருங்க, அதெல்லாம் கவனிக்கலாம் மாட்டார். தேவன் மனம் திரும்புவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ என்ன கொடுத்துக்கிறாரு, வாய்ப்பு கொடுக்கிறார். அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு என்ன செய்யப்படுங்க, எடுத்து போடப்படும். ஆனா யூதர்கள் எப்படிதான் இருப்பாங்க, பெரும்பாலும் கடின குணம் உள்ளவங்கள தான் இருப்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. பூமியின் 4 திசைகளில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போகும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும்.
இந்த வசனம் தான் காட்டுறாங்க, மேற்கோள் காட்டுறாங்க. பாருங்க, கடைசி நாட்கள்ல யார் வருவா? கோகு மாகோகு வருவாங்க. அந்த கோகுனா யாருன்னா அதான் ரஷ்யான்றாங்க. இன்னும் நிறைய ஜனங்கள் என்ன செய்வாங்க, நிறைய தேச ஜனங்கள் வந்து கூட்டு சேர்ந்துக்குவாங்களாம். கூட்டு சேர்ந்து எல்லாரும் யாருக்கு விரோதமா வருவாங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமா வருவாங்களாம். இதெல்லாம் யாருடைய கற்பனைகள்? இது எல்லாமே மனுஷருடைய கற்பனைகள். தேவன் சொல்லிட்டாரு, கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் உலகம் எங்கும் ஆளக்கூடிய ராஜ்யம். கிறிஸ்துவின் ராஜ்யம் தான். அந்த ராஜ்யத்தை தான் நம்ப இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் இதற்கு முன்பதாக ஆட்சி செய்த பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், எல்லா சாம்ராஜ்யத்தையும் அழித்து போட்டு இது உலகமெங்கும் அந்த ராஜ்யம் பரவி இருக்குது. இந்த ராஜ்யத்தை யார் அழிக்க முடியும்? இவங்க சொல்றாங்க, தேவன் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா யார் வருவாங்களோ அவர்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் பண்ணுவார் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரவேலை கவனிச்சு பாருங்க, அவங்க எப்படிப்பட்ட கொடிய இறுதியம் முடியவங்களா இருக்கிறாங்க. ஒரு ஈராக்ல ஒரு இடத்துல குண்டு போட்டிருக்கிறாங்க, எவ்வளவு குழந்தைகள் செத்து போயிட்டாங்க. பாலஸ்தீனா தேசத்தை வந்து அத்தனை குண்டுகள் போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அழிச்சு போட்டிருக்கிறாங்க. ஏவுகணை அனுப்பி எல்லாத்தையும் அழிச்சு போட்டிருக்கிறாங்க. தேவன் அதுல பிரியப்படுவாரா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காண்பின்றார். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன கொடு? போஜனம் கொடு. தாகமா இருந்தால் என்ன கொடுன்றாருங்க? தண்ணீர் கொடுன்றார். இப்படி துன்மார்க்கமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனையை யுத்தம் பண்ண போறாரு. அது ஒரு சபிக்கப்பட்ட தேசமா தான் இருக்கு இன்னைக்கும். இயேசு சொன்னார் இல்லைங்களா, இந்த ரத்த பலி எல்லாம் யார் மேல வரும்? உங்கள் மேல வரும்னார். ஆபேல் ரத்தம் முதற்கொண்டு சகரியா தீர்க்கதரிசியின் ரத்தம் வரைக்கும் எல்லா ரத்த பலி உங்கள் மேல என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். அவங்க தொடர்ந்து பாவிகளா தான் இருக்கிறாங்க. தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடத்தின போதும், அதை கண்ணார கண்ட போதும் தேவன் அவங்க தேடவே இல்லை. இப்பவும் தேவனை தேடுறாங்களா? இப்ப அவங்க என்ன செய்யறது இல்லைங்க, தேவனை தேடுறது இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்ன? 3வது தேவாலயத்தை கட்டணும். கட்டி என்ன பண்ண போறாங்க? எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரோ, தேவாலய திரைச்சலை எப்போது கிழிந்ததோ அப்பயே தேவாலயத்திலும் தேவன் என்ன ஆயிட்டார்? வெளியே போயிட்டார். எங்க வாசம் பண்றாரு? நமக்குள்ளதான் அவர் வாசமே பண்றாரு. அவர் யாருக்கு தேவனா இருக்கிறாரு? இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு தேவனா இருக்கிறாரா? ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு தான் அவர் என்னவா இருக்கிறாருங்க? தேவனா இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இங்க யுத்தம் நடக்கிறதுனால இயேசு கிறிஸ்து வந்துருவாரா? அவர் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? யுத்தங்கள் நடக்கும். அவர் சொல்றாரு பாருங்க, செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். போர் செய்தியில நீங்க என்ன செய்வீங்க? யுத்தங்கள் நடக்கும், போர் செய்தியில கேள்விப்படுவீங்க. ஆனால் முடிவு உடனே வராது. அப்ப இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட போரை வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. பாருங்க, கிறிஸ்து இயேசுவை போல் பூர்ண பண்ணலாம் போதிக்கிறது இல்லை. யுத்தங்கள் வரப்போகுது, சண்டைகள் வரப்போகுது. அதனால என்ன செய்யுங்க? இயேசு கிறிஸ்து வரைய எதிர்பாருங்கன்றான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவாகிய தேவன் என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது. ஓ, இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு ஆயத்தமா இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறதா? இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு தூங்காம கொள்ளாம. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த யுத்தங்களுக்கும் கிறிஸ்துவின் வரைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரித்திரத்துல 2000 வருஷமாக பல யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான யுத்தங்கள் நடந்திருக்குது. கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, எவ்வளவு யுத்தங்கள் நடந்திருக்குது. அந்த யுத்தங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கள்ளப்போதல் என்ன செய்வாங்க? எழும்பி இயேசு கிறிஸ்து வரப்போறார், இயேசு கிறிஸ்து வரப்போறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது வேத வாக்கியம் சொல்லுது. ஏன் அதை சொல்லுது? நமக்கு 2000 வருஷமா இயேசு கிறிஸ்து வரல, இனிமேல் வரப்போறாரா? ஏன் 2000 வருஷமா அந்த வார்த்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது. ஏன் அந்த வார்த்தைகள் ஏன் சொல்லப்படுது? பாருங்க, நமக்கு சொல்லப்படுது. நாம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அவங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லணும். இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, தேவ பக்தியாக நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, கிறிஸ்துவுக்குள் உண்மையா இருங்க. நம்ம மரிச்சிருவோம், நம்முடைய பிள்ளைகள் வருவாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க?
இப்படி ஒவ்வொரு தலைமுறையும் என்ன சொல்லிட்டே இருக்கணும்? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிறாரு? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிற பேதுருல சொல்றார். அவருடைய வருகை ஏன் தாமதமாகுதுன்னா எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் மனம் திரும்பினா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பெல்லாம் கிடையாது. மனம் திரும்புங்கள் யார்கிட்ட சொல்றாரு? நீங்க பேதுரு புத்தகத்தை படிக்கிறீங்க, படிக்கும்போது மனம் திரும்புங்கள்ன்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? கிறிஸ்தவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய சபையில இருந்து கொண்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க? நிறைய பேர் மனம் திரும்பாம இருக்கிறாங்க. உள்ள அசுத்தங்களோடு பாவங்களோடு அக்கிரமங்களோடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா சொல்றாரு மனம் திரும்புங்கள். கர்த்தர் தாமதிக்கிறாரு தான். ஏன் தாமதிக்கிறாருன்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்ப நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து என்ன சொல்லிட்டே இருக்கிறோம்? கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது. தொடர்ந்து எல்லா சந்ததிக்கும் இந்த வார்த்தை என்ன செய்யப்படணுங்க? அறிவிக்கப்படணும். அப்படி அறிவிக்கப்பட்டாதான் அவங்க எப்படி இருப்பாங்க? ஆயத்தமா இருப்பாங்க. பாருங்க, 10 கனிகள் இருக்காங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன் 5 பேர் புத்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க? காரணம் என்ன? ஏன்னா அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. கிறிஸ்து அதான் சொல்றார், கிறிஸ்துவின் வருகை எப்போது இருக்கும் என்று தெரியாது. நாம் எப்போதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தம் உடையவர்களாக இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய கள்ள போதகர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஞானம் அதிகமா இருக்கு. ஏன் ஞானம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய வருகை எனக்கே தெரியாதுன்றார். என்னுடைய தூதர்களுக்கும் தெரியாதுன்றார். பரலோகத்திற்கு தூதர்களுக்கும் தெரியாதுன்றார். யாருக்கு தான் தெரியுமா? பிதா ஒருவர் தான் தெரியுமா. இவங்க சொல்றாங்க யுத்தங்கள் நடக்க போகுது, தேவாலயம் கட்ட போறாங்க, அதனால இயேசு கிறிஸ்து வந்துடுவாரு. யாருக்கு ஞானம் ஜாஸ்திங்க? இயேசு கிறிஸ்துவோட. இவங்களுக்கு ஞானம் ஜாஸ்தி, கள்ளப்போதர்களுக்கு ஞானம் ஜாஸ்தி. ஏன்னா தேவன் தம்முடைய குமாரனுக்கு மறைச்சு தம்முடைய வருகையை, கிறிஸ்துவின் வருகையை யாருக்கு அறிவிக்கிறாரு? கள்ளப்போதர்களுக்கு அறிவிக்கிறார். என்னுடைய குமாரனுக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா தேவன் இதன் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? கள்ள போதலுக்கு ஞானம் ஜாஸ்தி இருக்குதான். இயேசு கிறிஸ்து வருகைக்கான ஞானமே அவருக்கு தெரியாதான். இந்த வேத வாக்கியம் பாருங்க, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பாருங்க, டைம் கூட இருக்கு, நாளும் இருக்கு, டைம் இருக்கு. ரெண்டுமே யாருக்கு தெரியாதுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? இதமாகிய தேவனுக்கு மாத்திரமே தெரியும். இன்னைக்கு இன்னொரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. 2012 இயேசு கிறிஸ்து வருவார்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு என்னாகவே இல்லைங்க, வரவே இல்லை. இதுக்கு முன்புதான் ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு 90ல. அந்த கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா இடிமுழக்கம் பிரபாகரன் ஒரு ஆள் வந்தார். 1993 இருந்து 2000 வரைக்கும் அந்த கிறிஸ்து ஆட்சி பண்ணுவான், 2000 இயேசு கிறிஸ்து வந்துடுவாரு, அந்த கள்ளப்போதர் சொல்லிட்டு இருந்தார். ஜனங்கள்லாம் பயந்து நடுங்கிட்டாங்க. ஐயோ 7 வருஷம் அந்த கிறிஸ்து ஆட்சி இருக்குமோ? எல்லாரும் பயந்தாங்க. அப்ப நாங்களும் பயந்தோம். நிறைய கூட்டங்களை போய் கலந்துக்கிட்டோம். எப்ப பார்த்தாலும் அவருடைய வார்த்தைகளை போதிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த இடிமுழக்கத்தின் பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய வார்த்தைகளை போதிச்சுக்கிட்டே இருப்பான். 7 வருஷம் அந்த கிறிஸ்து ஆட்சி பண்ண போறான், அதுக்கு முன்னாடி ரகசிய வருகை இருக்கு, நம்மள எடுத்துக்கொள்ளப்படுவோம், எல்லாருமே ஆயத்தமா இருங்க, 7 வருஷம் கடுமையான ஆட்சி, அந்த கிறிஸ்து ஆட்சி இருக்கும், 2000 இயேசு கிறிஸ்து வந்துருவாருன்ட்டு போதிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஆள் போதிச்சுக்கிட்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து வந்தாரு, அந்த நபரும் மரித்து போய்விட்டார். ஆனா அதுக்கப்புறம் இந்த கள்ள போதனை போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களும் என்னதான் ஆகுறாங்க? மறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து மக்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க? இந்த மாதிரி ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்டு, இந்த மாதிரி கள்ளப்போதனுடைய வார்த்தைகளை கேட்டு இன்னைக்கு நம்பிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த வேத வாக்கியம் சொல்லுது, பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியா. மத்திய புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இயேசு முதலே சொல்றாருலாம். பலர் தவறான விளக்கங்களை கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து தவறான விளக்கங்களை கொடுப்பாங்க. மக்களை என்ன செய்வாங்கன்னா பயமுறுத்துவாங்க. நிகழக்கூடிய காரியங்களை வைத்து
தவறான தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். லேசாதான் சொல்ற, அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார். என்ன அர்த்தம்? தவறான விளக்கங்களை கொடுப்பார்கள், ஜனங்களை பயமுறுத்துவார்கள். அதெல்லாம் கண்டு நம்ம பயந்துடலாமா? இன்றைக்கும் ஜெகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கள்ள போதர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஜனங்களை இன்னைக்கு எப்படி ஜனங்களை பயமுறுத்துறதே அந்த மனுஷன் தான். பின்னாடி ஒரு ஸ்கிரீன் வச்சுக்குவாரு, பாருங்க இங்க இந்த அழிவு வந்துருச்சு, இங்க இந்த அழிவு வந்துருச்சு, இது இங்க வந்துருச்சு, இங்க வந்து ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து பயந்து பயந்து நடிக்கிட்டு இருக்கிறான். இயேசு சொல்றார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகர் என்ன செய்வாங்க? வஞ்சிப்பார்கள். இதெல்லாம் கண்டு நம்ம பயப்படலாமா? இப்ப இந்த யுத்தம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஈராக்கு, அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் சீக்கிரம் என்ன ஆயிருங்க? இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன தீர்க்கம் சொல்லுவாங்க? 3ஆம் உலகப் போர் வருதுன்ட்டு தீர்க்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அமெரிக்கா யாரை தான் போட்டு ஒடுக்குவாங்க? சின்ன சின்ன நாடுகளை போட்டு ஒடுக்குவாங்க. வடகொரியாவுக்கு போவாங்களா? தென்கொரியாவுக்கு, ரஷ்யாவுக்கு, சீனாவுக்கு, இந்தியாவை போட்டு ஒடுக்குவாங்க. இந்தியா அடிபணிச்சிடும், பாகிஸ்தான் அடிபணிச்சிடும். ஆனா ரஷ்யாவையோ சீனாவையோ அல்லது வடகொரியாவையோ தென்கொரியாவை பண்ண முடியுமா? அங்கெல்லாம் அமைதியா இருப்பாங்க இல்லைங்களா? இதுல 3ஆம் உலகப் போரா? இது எல்லாம் கள்ள போதர்களுடைய கள்ள உபதேசங்கள். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும்? இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் அப்படிதான் வரும். யாராலும் கணிக்கவே முடியாது. உலக நிகழ்வுகளை வைத்து அந்த நாளை கணிக்க முடியுமா? யாராலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையினால யாரும் கணிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் மக்கள் சொல்றாங்க 2034 இயேசு கிறிஸ்து வந்துருவாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்களா என்னமோ தெரியல. வயசானவங்கலாம் எதுக்கு சொல்லி வைப்போம், 2034 வரைக்கும் சொல்லி வைப்போம்னு சொல்லி வைக்கிறாங்க. அதையும் ஒரு கூட்டம் மக்கள் நம்ப தான் செய்வாங்க. இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை யாராலும் கணிக்கவே முடியாது. திருடன் வருவது யாராவது கணிக்க முடியுமா? கணிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை யாராவது கணிக்க முடியுமா? யாராலும் கணிக்கவே முடியாது. அதே போல் பாருங்க, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல. கர்ப்பவதியானவளுக்கு எப்ப வேதனை வரும் யாராவது சொல்ல முடியுமா? திடீர்னு வந்துடும். அது எந்த நேரத்துல வேணாலும் வரலாம், நைட்ல வரலாம், பகல்ல வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். இயேசு அந்த உதாரணமா கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. இதோ மேகனுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். இயேசு கிறிஸ்துவின் வருகை ரகசியமா இருக்குமா? எல்லாருடைய கண்களும் அவரை காணும். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்க. அவரை குத்தினவர்களும் அவரை என்ன செய்வாங்க? நோக்கி பார்ப்பாங்க. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து என்ன செய்வாங்க? புலம்புவார்கள். கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்குன்னா, எல்லாருடைய கண்களும் காணும்படியாகத்தான் இருக்கும். ரகசியமான இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டாருங்க? வரமாட்டார். லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். லூக்கா 9:26. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மகிமையோடு வருவாரு சொல்ல பாருங்க. என்னுடைய மகிமை, தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் என்ன செய்வாரு? வெளிப்படுவார். இயேசு அப்படிதான் வெளிப்படுவார். வானங்களை திறந்து என்ன செய்வாருங்க? வெளிப்படுவார். எல்லாருடைய கண்களும் அவரை காணும். மகிமையோடு அவர் என்ன செய்ய போறாருங்க? வரப்போறார். தூதர்களின் மகிமையோடு என்ன செய்ய போறாருங்க? வரப்போறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பத்தி அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், ரொம்ப சத்தம் இல்லாம சைலண்டா வருவாரா? அப்படிலாம் வரமாட்டார். ஆரவாரத்தோடும். பிரதான தூதன் யாரு? மிகாவேல். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பூமியை அதிர பண்ணால் அதிர பண்ணும். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். இந்த மாதிரி ஒரு சத்தம் உங்களுக்கு கேடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நைட்ல தேவ எக்கால சத்தம் பூமி எங்கும் அதிருது. பிரதான தூதனுடைய சத்தம் பூமி எங்கும் அதிருது. என்ன ஆகும்? எல்லாருமே பயந்து நடுங்குவாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படிதான் இருக்கும். அப்ப வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்ப என்ன சம்பவிக்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்ற 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 50 பாருங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. பாருங்க, இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பரலோகத்துக்கு போக முடியுமா? நிச்சயம் போகவே முடியாது. ஏன்னா இந்த சரீரம் எப்படிப்பட்டதுங்க? இது அழிவுள்ளது. அழிவுள்ளது எதை சுதந்திரிக்காது? அழியாமையை சுதந்திரிக்காது. 51 பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இந்த பூமியில ஜனங்கள் இருப்பாங்களா? இல்ல பூமி எல்லாம் அழிஞ்சு போயிருமா? ஒரு கூட்டம் மக்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த விஞ்ஞானிகள்லாம், திடீர்னு ஒரு நாள் வந்து சூரியன் பூமி பக்கத்தில் நெருங்கி வந்த பூமி என்ன ஆயிரும்? எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போயிருன்றாங்க. இயேசு கிறிஸ்து இன்னும் வருவதற்கு 1000 வருஷம் ஆனா கூட இந்த பூமியில மனுஷர்கள் இருப்பாங்களா? வசனம் சொல்ற பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. எல்லாமே சாக மாட்டாங்க. இன்னும் 100 வருஷம் இந்த பூமி இருந்தாலும், 1000 வருஷம் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? எல்லாருமே சாகல மாட்டாங்க. ஏதோ மற்ற கோள்கள் வந்து பூமியை அடிச்சு உடைச்சிருமா? ஒருங்கி போயிருமா பூமி? இல்ல சூரியன் பக்கத்துல வரனால பூமி எல்லாம் எரிஞ்சு போயிருமா? அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? தேவன் பூமிக்காக தான் எதை உண்டாக்கி இருக்கிறாருங்க? சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கி இருக்கிறார். பூமிக்காக உண்டாக்கி இருக்கிறார். ஆனா தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய மதிகர்கள் என்ன சொல்றாங்க? சூரியன்ல இருந்து பிரிந்து வந்ததான் எதுங்க? பூமின்றான். சூரியன்ல இருந்து அப்படியே பிரிஞ்சு வரும்போது அப்படியே உருண்டை ஆயிடுச்சா? எல்லா கோள்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும்போது எல்லாம் ஒவ்வொரு கோட்ல ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? ஓடுதா இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் தன் பாதையில ஓடிக்கிட்டு இருக்கு. சூரியன் தன்னுடைய பாதையில ஓடிட்டு இருக்குது. எல்லாம் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா? நடக்குங்களா? நிச்சயமா என்ன ஆகாதுங்க? நடக்காது. நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மதுரையில வந்து இந்த கீழடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்க வந்து இந்த முதுமக்கள் தாலிலாம் எடுக்கிறாங்க. தமிழர்களுடைய அந்த பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மண்பானை, சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது மனுஷர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இங்கே மனுஷர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? வாழ்ந்துக்கிறாங்க. ஏன் கண்டுபிடிக்கிறாங்க? எல்லாமே நேர்த்தியா பண்ணப்பட்டிருக்கா இல்லைங்களா? முதுமக்கள் தாலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து அந்த டாய்லெட்லாம் பயன்படுத்திருக்காங்க சில இடங்கள் எல்லாம். அதெல்லாம் அப்படியே அச்சு எடுத்து அப்படி காமிக்கிறாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இது எல்லாமே மனுஷர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம். அப்ப எல்லாமே நேர்த்தி இருக்கிறதுனால அங்க மனுஷன் வாழ்ந்திருக்கான்னு சொல்றாங்க. இந்த ஜீவ ராசிகள்லாம் சுத்தி நீங்க பாருங்க. பறவைகள், ஊரும் பிராணிகள், விலங்குகள், சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே இதை தேவன் உண்டு பண்ணான்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. ஆனா இது மனுஷர்கள் வாழ்ந்திருக்காங்க, மனுஷர்கள் உண்டு பண்ணிருக்காங்கன்னு என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க, உண்மைதாங்க, மனுஷனால இப்படி உண்டு பண்ண முடியுமா? அப்ப தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் அவங்க என்னவா இருக்கிறாங்க? பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது இந்த பூமி இருக்குமா? இந்த பூமி இருக்கும். மனுஷர்கள் இருப்பாங்களா? மனுஷர்கள் இருப்பாங்க. நித்திரை அடைவதில்லை. அவர் சொல்ல பாருங்க, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது. அப்ப எக்காலம் துணிச்சுக்கிட்டே இருக்கும். அது கடைசி எக்காலம் ஒன்று இருக்குது. ஏன்னா தேவ எக்காலத்தோட இறங்கி வருவார் இல்லைங்களா? கடைசி எக்காலம் ஒன்று இருக்குது. அந்த எக்காலம் துணிக்கும் போது, அதான் கடைசி எக்காலமே, அது துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். வேறு ரூபத்துக்கு போயிடுவோம். அந்த வேறு ரூபம் என்ன? கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அந்த ரூபத்துக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்துவார். பிலிப்பியர்ல சொல்றேன். அடுத்த வசனம் பாருங்க. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர்
அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இந்த வேத வாக்கியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது இந்த அழிவுள்ள சரீரம் எதை தரித்துக் கொள்ளும்? அழியாமையை தரித்துக் கொள்ளும். இந்த சாவுள்ள சரீரம் எதை தரித்துக் கொள்ளும்? சாவாமை என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளும். எப்ப நம்ம அழியாமையும் சாவாமையும் எப்ப தரித்துக் கொள்றோமோ மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இனிமேல் நமக்கு ஆவிக்குரிய மரணமும் கிடையாது, சரீரப்பிரகார மரணமும் கிடையாது. என்றென்றைக்கும் எப்போதும் நம்ம யாரோடு கூட இருப்போம்? தேவனோடும் கிறிஸ்துவோடும் கூட இருப்போம். அப்ப இந்த பூமியில் நடக்கக்கூடிய இந்த அதிர்ச்சிகரமான காரியங்கள்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. நம்மை நாம் ஆயத்தப்படுத்தணும். கிறிஸ்து இயேசுவை போல் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை உருவாக்கணும், கட்டணும். எதுக்கு வேத வாக்கியத்தை நம்ம படிக்கிறோம்? ஏன் சத்தியத்தை நம்ம படிக்கிறோம்? பக்தி விருத்தி அடையும்படியாக, கிறிஸ்து இயேசுவை போல் நம்ம என்ன ஆகணுங்க? வளரும்படியாகத்தான் வேத வாக்கியங்கள் சத்தியங்கள் நம்ம என்ன செய்யறோங்க? நம்ம படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் வளருகின்ற பொழுதுதான் கிறிஸ்து வருகின்ற போது நம்ம எப்படி இருப்போம்? ஆயத்தமா இருப்போம். சத்தியத்தை கேட்கிறோம், இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மறந்துடுறோம், அதை பத்தி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நம்ம என்ன ஆக முடியாதுங்க? வளரவும் முடியாது, கிறிஸ்துவினுடைய அந்த சாயல் நம்ம இணையவும் முடியாது. அப்ப இந்த கள்ளப்போதருடைய வார்த்தைகளை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? அங்கீகரிக்கவே கூடாது. எப்போதும் கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.